அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரவா லட்டு. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துக்கிட்டோன்னே அந்த பேன் சூடு வந்தோடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னா நெய் ஆட் பண்ணணும். இல்லையா, நெய் ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம இப்போ வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோன்னே அது நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து வருங்க. இப்போது போட்டுட்டோன்னே நல்லா இதுமாரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டோன்னே அடுத்து இந்த காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டோன்னே இதுமாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அதை வறுத்துக்கிட்டோன்னே இப்போ நான் வந்து 1.5 கப் ஆஃப் ரவா வந்து நான் வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். போட்டுட்டோன்னே 7 மினிட்ஸ்க்கு இது நல்லா இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 7 மினிட்ஸ்க்கு. A few minutes later 7 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நான் வந்து 1 கப் நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோன்னே இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இந்த ரவாவில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து ஒரு மாதிரியா பவுட்ராகவே இருக்கிற உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து வந்து பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. வாங்க இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. வாங்க கொஞ்சம் நசன்னு பிடிக்கலாம். A few minutes later கொஞ்சம் நசன்னு வந்து நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டோன்னே 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஏன்னா அப்போ தான் அந்த லட்டு பிடிக்கிற பதம் கிடைக்கும் நம்மளுக்கு. மில்க் ஆட் பண்ணிட்டோன்னே இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது லட்டு பிடிக்கலாம். இதோ நம்ம ரவா லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாஃபிரஸ் அரசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.